ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இப்போ போயிட்டு இருக்கிறது கோட்டூர், அதாவது காட்டாக்கடை ரோட்டு கோட்டூர் பக்கம். யானையெல்லாம் வளர்க்குற இடம் தான் போயிட்டு இருக்கோம். அங்கே 15 யானை, சின்ன யானையோட சேர்த்து 15 யானை இருக்குன்னு சொல்லுவாங்க. பார்ப்போம். இப்போ தான் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு போக போகிறோம். என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகே. இங்கே தான் டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுத்துட்டு வாங்க உள்ளே போவோம். நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு. ஒரு ஆளுக்கு டிக்கெட் 50 ரூபா. நம்ம எடுத்தாச்சு. எடுத்துட்டு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி குடிச்சிக்கிட்டு போயிட்டே இருக்கோம். வாங்க பார்க்கலாம். இதை பாருங்க, ஒரு யானை இதோ இருக்கு, சின்ன யானை. அது பக்கம்லாம் அலோடு கிடையாது. ഇത് ഇപ്പൊ എങ്ങനെ പോവാനുള്ളതാ? ഇതിലേ പോയി ഒരുപാട് ഉണ്ട് ആനകള്. വലിയ ആനകള് ഇപ്പുറത്തല്ലേ? ബോട്ടിംഗ് ഒക്കെ ഉണ്ട് അവിടെ. അപ്പൊ തീരോ 4 മണിയാകുമ്പോ അടയ്ക്കോ? ഓക്കെ. ராஜா வணக்கம். 11 வயசு. ഇതെന്തര കെട്ടണ്? വാ വാ വാ. ശരി ശരി. പോട്ടിങ് താഴല്ലേ? നേരെ താഴെ പോട്ടിങ് താഴെ. വീടൊക്കെ ഉണ്ടല്ലേ ഇവിടെ? വീടുകളൊക്കെ ഉണ്ട് അവിടെ? ഓഫീസ്. ശരി ശരി. ഓ, ആരംഭിച്ചില്ല. ഓ ശരി. ഓ ഓ ശരി ശരി. இதுல நேரா போகணும். போயிட்டு இனியும் ஆனை நிறைய இருக்குதுங்க அங்க. பின்ன போட்டிங் இருக்கு, அது முடிஞ்சிட்டு கேண்டீன் இருக்கு, அது முடிஞ்சிட்டு நமக்கு ரிட்டர்ன் அதே போல போயிட வேண்டியதான். இதெல்லாம் ஓபீஸ்.
இது ஆனைக்குள்ள ஸ்டேடியம் கட்டுதாங்க. நம்ம இப்போ பெடலிங் போட்டு தான் எடுத்திருக்கோம். சொந்தமா ஓட்டிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் எடுக்கிறதுக்கு பயமா இருந்தது, இருந்தாலும் பரவாயில்ல, ஒத்தைக்கு இதான் ஓட்டிட்டு இருக்கோம். പിന്നെ அவங்க சொன்னாங்க ஏதாவது ஒண்ணுனா ஒன்றும் ஜாக்கெட்ல விசில் உண்டு, அடிங்க, ஓடி வந்து உங்களை காப்பாத்திக்கணும் அப்படின்னாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, ரிஸ்க் எடுத்து ஓட்டிட்டு இருக்கோம். நல்லாதான் இருக்குது. எல்லாம் புது புது அனுபவங்கள். கார் ஓட்டுறதை விட போட்டு தண்ணிக்குள்ள ஓட்டுறது ஒரு சுகம்தான், நல்லா இருக்குது. ஆனா காலுதான் வலிக்கு. இனி நம்ம அடுத்து லாஸ்ட் பார்க்க போற யானை கொம்பை. நானு நல்ல வயசாய கொம்பை, அது பார்க்க போவோம் வாங்க. എത്ര വയസ്സായി? 84 വയസ്സായല്ലേ? ആ കൊമ്പ് ഒടിഞ്ഞതാണാ? മുറിച്ചതല്ലേ? ഓ ഓ ഓ, നല്ല വലുതായിരുന്നു. கொம்பனுக்குள்ள வயசு 85 இயர்ஸ் ஆயிட்டு. அது கொம்பும் கூட பகுதி கொம்பு ஒடிச்சு எடுத்துட்டாங்க. ஏன்னா அதால் சாப்பிட முடியலையா, அதனால 2 சைட்லேயும் கொம்பு பகுதி ஒடிச்சு எடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு கொம்பனை நான் பக்கமாக பார்க்கறது இப்போ தான். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து பார்த்ததுலே ரொம்ப பிடிச்சது ஒன்று போட்டிங்க, 2வது கொம்பனை பார்த்தது. ஃபஸ்ட்டு உள்ள வரப்பைக்கு குட்டியான இருந்ததுல ராஜா, அது எனக்கு சலாம் அடித்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. நம்மளோட வாழ்க்கை ரொம்ப சின்னது. அது சின்ன வட்டத்துக்குள்ள நம்மளால் என்ன முடியுமோ, என்ன இயற்கைகள் பார்க்க முடியுமோ அவ்வளவும் பார்த்து நம்ம என்ஜாய் செய்யணும். பின்ன நம்மளோட மன கஷ்டமோ ஏதாவது வரப்பைக்கே நம்ம இருந்துட்டு அழுததை காட்டிலும் நம்ம இதே போல் இடங்களை இயற்கையெல்லாம் வந்து பார்த்து ரசித்து, நம்மளை பார்க்க வேண்டியது இடம் நிறையா இருக்குது. நம்மளாம் இது ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே தான் இதெல்லாம் பார்க்கும். அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவு என்ன பார்க்க முடியுமோ அதை பார்த்து என்ஜாய் செய்யுங்க. நானே இப்போ தான் என்ஜாய் செஞ்சிகிட்டு இருக்கேன்.
ஓகே. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. நம்ம இப்போ பார்க்கிங் ஏரியால வந்துட்டோம். இனி நம்ம வீட்டுக்கு போவோம். இனி அடுத்த வீடியோல வேற பார்ப்போம். ஓகே.